ஒருத்தர் கேட்குறார், நீ சொல்கிற மாதிரி நன்மை செய்யும் பூச்சி மட்டும் என் வயலுக்கு வந்தால் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பூச்சி மருந்து அடித்தான்னா அங்கேருந்து கிளம்பி கெடுதல் செய்கிற பூச்சி என் வயலுக்குள்ளே வந்துடும்ல, அதை எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்மை செய்யும் பூச்சி மட்டும்தான் வயலுக்குள்ளே வரணும், கெடுதல் செய்கிற பூச்சி வயலுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் ஒரு தடுப்பு சுவர் ரெடி பண்ணணும். தடுப்பு சுவர்னா சிமெண்ட் செங்கல் வச்சு கட்ட வேண்டாம். உங்கள் பயிரை விட, மெயின் பயிரை விட வேகமாக வளர்கிற பயிர், அது கம்பு, சோளம், மக்காச்சோளம், இந்த மூணில் ஏதாவது ஒரு பயிரை தட்டைப்பயிருக்கு அடுத்த லைனில் நெருக்கமாக நட்டு வச்சிடணும். தட்டைப்பயிருக்கு அடுத்த லைனில் நெருக்கமாக நட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் அதுதான் தடுப்பு சுவர். வர்ற பூச்சி இந்த தடுப்பு சுவரை தாண்டி தான் உங்கள் வயலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அப்படி வர்ற பூச்சி தடுப்பு சுவரை தாண்டியும் உள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, வர்றதை தடுக்கிறதுக்கு 3வது பயிர் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி. இதை என்ன செய்யணும், மொதல் லைன் தட்டைப்பயிர், அடுத்த லைன் கம்பு, சோளம், மக்காச்சோளத்தில் ஏதாவது பயிர், அதுக்கு வெளிவட்டத்தில் உங்கள் வயலோட வெளிவட்டத்தில் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி 8 அடிக்கு ஒரு செடி. அதை நெருக்கமாக நடவே கூடாது. தட்டைப்பயிரையும் கம்பு, சோளம், மக்காச்சோளத்தையும் நெருக்கமாக நடலாம். கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி 8 அடிக்கு ஒரு செடி தான் இருக்கணும்.